நீ என்ன நினைக்கிற? நீ நாங்க என்ன சின்ன பசங்க வெல்ல மாட்டோம் நினைக்கிறியா? நான் வீரன். ஏன் நீ தான் பெரிய கட்சியாச்சா? எல்லாம் 100 ஆண்டு ஆயிடுச்சா? திராவிட நூற்றாண்டு இது 50-55 வருஷம் ஆச்சு. அதிமுக ஒத்தை அணியில் ஒண்டி கொண்டி ஒரு சின்ன பையலுக்கு 10 ரூபாய் கையில காசு இல்லாம உண்டியல் குளிக்கிட்டு ஒத்தையா நிக்கிறான். நீ எது கூட்டம் சேர்த்துக்கிட்டு வர? நான் எத்தனை பேர் வேணாலும் வாடா மோதி பாப்போம்ங்கிறல்ல. எத்தனை 1000 பேர் நின்றாலும் எதிர்த்து நில், ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்காதேங்கிற தத்துவத்தை படித்த வேணாம். ஏன் 22 நாடுகள் உலக நாடுகளின் துணை கொண்டு சிங்களன் எங்களை வீழ்த்த வந்தான். என் தலைவனின் ராணுவத்தை ஒற்றை மகன் வெறும் 25,000 பேரை வச்சு சண்டை செஞ்ச மரவண்டா என் தலைவன் பிரபாகரன். உன்னை மாதிரி கூட்டம் செதிரு. நீ 100 பேர் நின்னாலும் என் ஒரு ஆளை குறி வைப்ப, நான் ஒரு ஆள் உங்க 100 பேரை குறி வைப்பேன். ஏன்னா நீ என்ன கூட்டம் செத்துக்கிட்டு வர? நீ கூட்டத்துல நிக்க யாருக்கு துணிவும் வீரமும் தேவை? அப்படி கத்திட்டு போயிடலாம். தனியா நிக்க தாண்டா வீரமும் துணிவும் தேவை. எனக்கு நேர்மை இருக்கு, உள்ளத்துல நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, துணிஞ்சு தனிச்சு நிக்கிறேன். 100 விழுக்காடைய மண்ணைய மக்களை காதலிக்கிறேன், நம்புறேன். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது, நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம். என்ன என்னடா பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா. நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டான், திருவொற்றியூர்ல நிப்போம் 2 போடுவோம் அப்படின்னு. என் கோட்பாட்டுக்கு எதிர். ஒருத்தன் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவி போட்டி போடுவது ஜனநாயக துரோகம், மக்கள் விரோதம். ஒருத்தன் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில போட்டி போடுவது மக்கள் விரோதம். இது எங்க கொள்கை நிலைப்பாடு. நாங்க தோற்றம் வரலாற்றில் எங்க அளவுக்கு வேணும் தோற்க முடியாத அளவுக்கு தோற்றம். யாருக்கிட்ட? எங்க ஆத்தாட்ட, என் அப்பன்ட்ட, என் மாமன்ட்ட, என் மச்சனன்ட்ட பெருமையா இருக்குடா. என்னை தோக்கடித்தவன் என் தாய் தந்தையர் தான். இன்னைக்கு வீழ்த்துவான்டா, இன்னைக்கு அடிப்பான், இன்னைக்கு திட்டுவான். ஒரு நாள் உச்சி முகந்து இந்த பிள்ளைகளை கொண்டாடுகிற காலமும் வரும். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை, கோட்பாட்டை கவனி. உங்கள் பிள்ளைகள் காசை முன்னிறுத்தி அரசியல் செய்யல, ஆக சிறந்த கருத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யறோம். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்யறோம். எது சரியா இருக்கு எனக்கு போடுங்கன்னு நான் சொல்லல. எது சரியா இருக்குமோ அதை போடுங்க. நாட்டுக்கு எது நல்லா இருக்குமோ அதை போடுங்க. வேளாண்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற என் மண்ணிலே நீங்களே வேளாண்மை சின்னத்துக்கு விவசாயிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால், இல்ல வேற நாட்டில இருந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இருந்து போடுவானா? எவன் போடுவான்? எல்லா விவசாயம் ரோட்ல போட்ட அந்த ஆட்சிக்காரங்க போட போறியா? நீ போராடின இடத்துல உன் பக்கத்தில் ஒண்ணு இந்த மகனுக்கு போட போறியா? எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, எந்த வேளாண் போராட்டத்தில் நான் பயங்கர உன் மகன், என் பிள்ளைகள் நாங்க நிக்கல. பிரச்சனையெல்லாம் தந்தவன் ஒரு பக்கம் நிக்கிறான், அதே கூட்டத்தோட நிக்கிறான், கோடி கோடியா கொட்டி நிக்கிறான். உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு உன்னோட நின்று போராடினவில்ல, உன் பக்கத்துல நின்னவில்ல, உன் குறைய கேட்டு மனுவை வாங்கி உன் கண்ணீரை துடைச்சு நீ சாஞ்சலுக்கு தோலை கொடுத்து உன் கையை இருக பற்றி ஆறுதல் சொன்ன மகன், இந்த பிரச்சனையை தீர்க்க வந்த மகன் இந்த பக்கம் நிக்கிறேன். நீ எந்த பக்கம் நிக்க போற? அதான் பிரச்சனை. நீ மறுபடியும் பிரச்சனையை தந்தவன்ட்டே அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்னும் செய்ய முடியாது. ஐயா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆண்டவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே ஆண்டவங்களாலதான் பிரச்சனை. மறுபடியும் அந்த கொடுமைக்காரன் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப 2 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொள்றான். நீ மறுபடியும் ஆட்சியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, பிறந்து கையில் எடுத்தோடனே கற்பழிச்சு கொண்டு போடுவான். நீ என்ன பண்ணுது இந்த அரசு? என்ன செஞ்சிருச்சு? எத்தனை காவல் நிலைய மரணங்கள், எத்தனை கற்பழிப்பு கொலைகள், எவ்வளவு படுகொலைகள், எவ்வளவு ஊழல் லஞ்சம், எவ்வளவு வளை கொள்ளை. இது எப்படி சகித்துக்கிற? எப்படி சகித்துக்கிற? எப்படி உனக்கு தூக்கம் வருது? இப்பவே இவ்வளவு பிரச்சனை இருக்கே, உன் பிள்ளைகளை இந்த நிலத்துல இத்தனை பிரச்சனைகளோட விட்டுட்டு போறியா? குடிக்க தண்ணி வச்சிருக்கியா? உன் பிள்ளைக்கு படிக்க கல்வி வச்சிருக்கியா? பார்க்க வேலை வச்சிருக்கியா? சாப்பிட நஞ்சில்லாத உணவு வச்சிருக்கியா? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, மாம்பழத்தை நீ அப்படியே நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட முடியுமா? திராட்சை பழத்தை சாப்பிட முடியுமா? சொல்லு.
அன்னைக்கு உன் தோட்டத்துல பறிக்கும் போது மாம்பழத்துல அறுத்துக்கிட்டு போனீங்கன்னா கொட்டைக்கிட்ட ஒரு வண்டு இருக்குமே, இன்னைக்கு இருக்கா? பூச்சி கத்திரிக்காய், பூச்சி வெண்டைக்காய், பூச்சி ஏதாவது காட்டு, பூச்சி தக்காளி காட்டிரு பார்ப்போம். ஏன் ஏன்? நஞ்சு விஷம், விளையிறதெல்லாம் விஷமா விளையுது. பூச்சி திங்க முடியாது, செத்து போகும். அது உடனே செத்துறது, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு சாவ, அவ்வளவுதான். ஒரு நல்ல உணவை வைத்துட்டு போக முடியவில்லை, சுவாசிக்க காற்றை வைத்துட்டு போக முடியவில்லை. நீ காற்றை சுவாசிக்கிற, காற்றையா சுவாசிச்சு கொண்டிருக்க, கந்தக தூசியை சுவாசிச்சு கொண்டிருக்க. இத்தனை ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் வேண்டும். இது ஆய்வு. எத்தனை மரம் இருக்கு, எத்தனை கார் ஓடுது நீ பாத்துக்க. புவி வெப்பமாகிறது காரணம் என்ன? இந்த ஆலை புகை பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் பூமிக்கு புதைந்து போன எரிபொருள், மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி, இவைகளை எடுக்கிறதுல மேலே எழுகிற நச்சு காற்று, அந்த தூசி, இந்த தூசி, இந்த ஆலைகளின் தூசி, இதெல்லாம் இந்த புகையெல்லாம் மேல போய் தான் காற்றை மாசுபடுத்துது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும் சராசரி, குறைஞ்சபட்சம். உங்க நாட்டில் எத்தனை இருக்கு சொல்லு. கனடான்னு ஒரு நாடு இருக்கு, 10,000 மரம் வச்சிருக்க ஒரு மனிதனுக்கு. அந்த நாட்டின் பிரதமர் சொல்றார் 100 கோடி மரம் நடுறதுக்கு உத்தரவிட்டிருக்கேன்னு. ஏன்? அவன் பிரதமர், அது நாடு, இது சுடுகாடு. உன்னை எதை பத்தி கவலைப்படுவான்? குடிக்க நீர் இல்ல, படிக்க கல்வி இல்ல, சுவாசிக்க காற்று இல்ல, உண்ண உணவு இல்ல, வாழ இடம் இல்ல, எது இல்லைனாலும் கவலை இல்ல. உன் ஓட்டு. உன்னை ஏன் உயிரோட வச்சிருக்கேன்? உனக்கு ஓட்டு இருக்கு. உன்னை உயிராகவோ, உனக்கு ஒரு உணர்வு இருக்கணும், உனக்கு ஒரு உரிமை இருக்கணும், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கணும், கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை பற்றி தான் கவலைப்படுவான். அதை கவலைப்படுவோம் தான். வாக்குக்கு 2000 தாரேன், உனக்கு 20,000 தாரேன், உனக்கு இலவசம் தாரேன், அண்டாதாரேன், குண்டாதாரேன். நான் அதெல்லாம் தரமாட்டேன். ஏன்? நான் உன் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதுனால தரமாட்டேன்.